இன்னைக்கு லஞ்சுக்கு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்பவே பிடிச்ச காரமணி பொரியல் தான் பண்ணியிருந்தேன். லாங் பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான். அவிச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனா இந்த மாரி பொரியல் மாரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது கூடவே தேங்காய், உருளைக்கிழங்கு 2ம் சேர்த்து பண்ணோம் அப்டின்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் ஆனா போடல. இன்னைக்கு சிம்பிளா தான் பண்ணியிருந்தேன். ஒரு சைடு பொரியல் வச்சுட்டு அப்படியே இன்னொரு சைடு ரைஸும் வச்சாச்சு. 50 டேஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்றேன்னு ஒரு சேலஞ்ச் மாரி ஒரு 4 வீடியோ மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எந்த வீடியோவுமே வந்திருக்காது. ஆனா டயட் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். வீடியோ எடுக்காததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ எடுக்கிறதுனால நம்ம ரெகுலரா அப்லோட் பண்ற மினி விளாக் போடவே முடிய மாட்டேங்குது. அதனால நான் டெய்லி ஷேர் பண்ற மினி விளாக்லயே அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். ரைஸை மட்டும் அப்படியே வடிச்சிட்டு துணி போட்டிருந்தேன்னா அது துவைச்சிருச்சு. நல்லா வெயில் அடிச்சது, சரி காய வச்சிடலான்னு மாடிக்கு போயிட்டு காய வச்சுட்டு வந்தாச்சு. நான் ரைஸ் எடுத்துக்க மாட்டேன். ஆனா என் ஹஸ்பண்டுக்கு சமைக்கணும் இல்லையா, அதனால கொஞ்சமா லெமன் ரைஸ் மட்டும் பண்ணியிருந்தேன். ரைஸ்க்கு பதிலா நிறைய வெஜிடபிள்ஸ் அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். இதையுமே ஒரே டைம்லயே விட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுதான். முக்கியமா சொல்லணும்னா ஒரு 1 வீக்கா எந்த சுகர் ஐட்டமுமே சாப்பிட்றது இல்ல. அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம் தான். சூப்பரான ஹெல்த்தியான லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.